ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், இது வந்து டியோ விசஸ் ஸ்குவாடு டோர்னமெண்ட் மேட்ச்சு. இதில் எப்படிலாம் கில் எடுத்து ப்ளே பண்ணன்றது தான். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பீக் மேலே இறங்குவோம். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எனிமி உட்காந்துருப்பான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனாக என்ன தெரில, மினி சீட்டு வச்சு அவனை கிளியர் பண்ணியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா சரோப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டேமேஜ் அவனை அடிச்சிட்டுக்கிறான். அப்படியே கீழே இறங்கி வந்தால் அங்கே பார்த்தீங்கன்னா 2-3 பேர் சுட்டுன்னு இருப்பானுங்க. MP5 வச்சு ஒருத்தனுக்கு செம்ம டேமேஜ் கொடுப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா க்ளோவல் போட்டுருவான். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை டவுன் அடிப்பேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவான். மெடிப்போல்லாம் பார்ப்பேன், அவங்கள கில் எடுக்கலாம் போவேன். நம்ம சரோப்ரோவை பார்த்துட்டு நான் எனிமி நினச்சி ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன். பார்த்தீங்கன்னா ஏறி போய் அழிச்சிடுவேன் 2 பேரையும். 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு ஃபுல்லாக லூட் எடுத்துடுவேன். லூட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு சுத்தமாக இல்லை சொல்லிட்டு வெஸ்ட்டு வாங்கலாம் சொல்லிட்டு உள்ளே வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எனிமி பார்த்துட்டான். அவன் பார்த்தீங்கன்னா சுற்றுக்குள்ள போட்டேன். நான் பார்த்த விதத்தில் நானும் ஃப்ரீஸ் பம் தூக்கி போடுவேன், டவுன் ஆகிடுவான். போயிட்டு ஷாப்பிங்கில் வெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஃப்ரீஸ் பம் இருக்கவே எடுக்கவே முடியல. அவனை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெஸ்ட் எடுப்பேன். வெஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி உள்ளே எனிமி சவுண்டு கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னு வந்தால் ஃபஸ்ட்டு ஆச்சு அதே எனிமி. இவன் சுற்றுக்குள்ளோல் போடுவான். இந்த க்ளோவில் லான்ச்சர் வச்சு அடிப்பேன், டேமேஜே போகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பனிக்குண்டு மாரி தூக்கி போடுவேன், நல்லா டேமேஜ் போவோம். MP5 வச்சு அழிச்சு பிடிச்சிடுவேன். இவனுக்கு கிளியர் பண்ணிட்டு உட்காருவான். பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தானே தெரில, எனிமி ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவான். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சரோப்ரோ பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுவார். எனக்கு ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பீமா சக்திக்காக போகலான்னு வருவோம். பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வருவாங்க காரில். பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் வச்சு ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவான். நானும் இந்த பக்கமாக வந்து ஐத்தி பிடிக்கலாம் பார்ப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இந்தமாதிரி கட்ட ஓரமாக நின்றுருப்பான். MP5ல நான் ஸ்கோப் வச்சு அடிக்கிறேன், அவன் M4 ஒன்று. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேம் டவுன் ஆகிடுவோம். இப்போ சரோப்ரோ எனக்கு ட்விஸ்ட் வச்சிருவார் ஆஃப்லைனு. நானும் கற்றுவேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு க்ளோவலு, அந்த பக்கம் ஒரு க்ளோவலு. அது குறையாக கற்றுவேன். பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இவ்வளோ நேரம் அவங்க எங்கேருந்தானே தெரியாது. இப்போ வந்து டப்புன்னு தூக்கி விட்ருவார். நானே கொஞ்சம் நேரத்தில் பயந்து போயிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா மெடி போட்டுன்னு கீழே பீமா சக்திக்காக போகலாம் சொல்லிட்டு வந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி நின்றுந்தான். நானும் ஹெட்ஷாட் வேணும்னு சுட்டு வர பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே எடுத்துடுவேன். இவனை 5 பேர் தான், ஆனால் தூக்கி விட்டுனே இருக்கிறானுங்க. இன்னும் 2 பேர் தான் இருக்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா எனிமி நம்ம சரோப்ரோ சுட்டுருவானுங்க. அவர் தூக்கிள்ளா சொல்லிட்டு இங்கே ஷாப்பிங் ஆண்டு வருவேன். மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி காரில் வர மாதிரி காட்டுச்சு. எப்படி ரிவீல் பண்ண வருவா சொல்லிட்டு எங்கள் வெயிட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா மேலே ஏறி விட்டு போயிட்டோம். நானும் ஒரு இனிலர் ஈத்து விட்டு கில் எடுக்கலாமா வெயிட் பண்ணி பார்த்தேன்னா பார்த்தீங்கன்னா அவன் டீம்மேட் இப்போ சேரங்கண்ணா இவன் போட்டான் அச்சிலாம் சொல்லிட்டு பார்ப்பேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எனிமி வண்டி எடுத்துன்னு போயிடுவான். நானும் போயிட்டு உட்பேக்கரில் 2 சுட்டு தான் சுடுவேன். பார்த்தீங்கன்னா 2வது புல்லட்டு மண்டியிலே விழுந்துடும். பார்த்தீங்கன்னா அவனை சாஃப்டாக கிளியர் பண்ணிட்டு மரத்துக்க போவான். அவன் டீம்மேட்டு மின்னல் வேகத்தில் வண்டியை வீலிங் வச்சுன்னு வந்தான். நான் ஒல்லினுக்கு அவன் பார்க்கல. அவன் ஏறி வருவான். அவனை பார்த்தீங்கன்னா ஐத்து கில் எடுத்துருவேன். ஐத்து பிடிச்சி இந்த இடத்துல அவனை கிளியர் பண்ணிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் இந்த பக்கம் எவனோ வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி தேடி இருந்தேன். எவனோ ஃபயர் பட்டன் ஃபயர் பண்ண மாரி காட்டுச்சு சொல்லிட்டு நானும் இந்த இடத்துல மின்னல் தான் இனியில் ஈத்து விடுவேன். பின்னாடி எனிமி வந்துருப்பான் போலக்குது. ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டு நான் க்ளோல் போட்டோடனே அவன் ஸ்கைலர் விட்டுருவான். நான் இந்த இடத்துல SPD வச்சு மேட்ச் முடிஞ்சாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அழிச்சு பிடிப்பேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அடிச்சுமில்ல அதே எனிமி இந்த இடத்துல இருக்கிறான். இவனையும் கிளியர் பண்ணிட்டு கீழே போவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் டீம்மேட்டு ஜோன் சர்வே இவன் தான் தூக்கி விட்டுன்னு இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருந்தான், வெளியே வருவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவனை ஐத்தி பிடிச்சி கிளியர் பண்ணியாச்சு. அவங்கள பார்த்தீங்கன்னா எனிமியை தூக்கி விட்டான் இன்னொருத்தவன். இவனையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங்லேயே 2 அடி தான், ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு கீழே தள்ளியாச்சு. இவனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியர் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இறங்குறானுங்கன்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துன்னு இருந்தேன். பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு எனிமி அதே இடத்துல இறங்குறான். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராயிட்டான். நான் சுட்டேன், ஒரு புல்லட்டு கூட போடலை மேலே. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரனேட் எடுத்து தூக்கி மேலே போடுவேன். அதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டேமேஜ் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் பேடு போட்டு கரெக்டாக போயிட்டு வீட்டு மேலே குதிப்பேன். எனிமிக்கு ஒரு சர்ப்ரைஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுடுவேன், புல்லட்டு போடாது, எனக்கு அவன் டேமேஜ் கொடுத்துருவான். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த லான்ச்சர் வச்சு அடிப்பேன். பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் போவோம். அப்படியே MP5 வச்சு ஐசி பிடிச்சி இவனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கில் எடுத்துருவேன். இன்னும் 2 பேர் தான் 2v2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி எந்த பக்கங்கலாம் தெரியாமல் 2 பேர் தேடின்னு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா சரோப்ரோ முன்னாடி சுட்டுன்னு இருந்தார்.
எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனிமி அங்கே தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமியை பார்த்துட்டு நான் அப்படியே அசாத மரத்துக்கு உட்காந்து எஸ்விடியில் வச்சு ஐத்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வேறு அன்லிமிட்டட் புல்லட்டாங்காட்டி அமுகு நம்புகிறேன். குளோவில் உள்ள டேமேஜ் போகணும்னு பார்ப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா குளோவில் உடையவும் 2 அடி அவன் டவுன் ஆடுவோம். அவன் டவுனு நம்ம சரோப்ரோ கில் எடுத்து கொடுத்துருவாரு. அவன் பார்த்தீங்கன்னா நான் ஏறி போவேன் எனிமி அடிக்கலாம் சொல்லிட்டு சரோப்ரோவை பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எப்போயும் எடுத்து கொடுத்துட்ருப்பாரு. இந்த மேட்ச் மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 கில்லு வச்சுருப்போம். அவர் பார்த்தீங்கன்னா 3 கில்லு. வெறித்தனமான மேட்ச்.